பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுத்த வேதவசனம் சங்கீதம் 115:13. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய தேவன் அவர் நல்லவர், அவர் எல்லார் மேலும் இரக்கமுடையவர். ஆனாலும் அவர் ஆசீர்வதிப்பதற்கு அவர் சில முகாந்திரங்களை வைத்திருக்கிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த நாட்களிலும் பூமியின் கடைசி நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம். நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமார் வரும் நாட்களில் நடக்கும் என்று சொன்னது போல மனுஷர்கள் தெய்வ பயமில்லாமல் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயுவிலே வாசிக்கும் பொழுது மனுஷர் தற்பிரியராய், பணப்பிரியராய், சுகபிரியராய், இன்னும் பல அகந்தையுடையவர்களாய், இருமாப்புடையவர்களாய் அவர்கள் வாழ்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் வேத வார்த்தை, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். வேதத்திலிருந்து 5 ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் வருகிற ஆசீர்வாதங்களில் முதலாவது ஆசீர்வாதம், கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள் என்று நீதிமொழிகள் 16:6 நாம் வாசிக்கிறோம். இந்த பூமியிலே தீமை என்று தெரிந்தும் தீமையை ஏன் செய்கிறார்கள் என்றால், அதை ஆமென் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாததினாலே. ஆனால் தீமையை விட்டு விலகுவதே அவர்களுக்கு செம்மையான பாதை. அதை தருவது கர்த்தருக்கு பயப்படுதல் தான். ஆகையால் தான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்படுவது எப்படி என்று யோசிப்பு தீமை விட்டு விலகி ஓடினதை நாம் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருக்கு பயப்படுதல் தீமையை விட்டு விலகச் செய்யும். இரண்டாவது, நீதிமொழிகள் 10:27 வாசிக்கும் போது, கர்த்தருக்கு பயப்படுவதனால் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்று பார்க்கிறோம். நம்முடைய ஆயுசு நாட்கள், நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நாம் இந்த பூமியிலே நீடித்து வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் தருகிறார். யாத்திராகமம் 1:21 வாசிக்கும் பொழுது, அந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்களை தேவன் தலை தொங்கும்படி செய்தார் என்று பார்க்கிறோம். நம்முடைய குடும்பங்களை தேவன் ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 14:27 கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் என்று வேதம் சொல்கிறது. பிசாசானவன் அநேக கண்ணிகளை நமக்கு வைத்திருப்பான். ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் அப்படிப்பட்ட கண்ணியிலிருந்து தப்புவித்து காக்கிறவராக இருக்கிறார். கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 11:18 நாம் பார்க்கும் பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கு பலன் அளிக்கிறவராக அவர் வருகிறார் என்று பார்க்கிறோம். இந்த பூமியிலே நாம் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறதினால் அவருடைய வருகையிலே அதற்குரிய பலனை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆகையால் தான் வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 இப்படியாய் நாம் வாசிக்கிறோம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்கிறார். ஆகவே கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதித்து பலன் கொடுக்க வரப்போகிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு பிரியமாய் வாழ்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ்.